தாவேக வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் இன்று நடைபெற இருந்த நிலையில் நாளை மறுநாள் 29ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் வேட்பாளர்கள் முடிவு செய்யாத காரணத்தினால் அக்கட்சியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல். இன்று நடைபெற இருந்த தாவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் எதற்காக நாளை மறுநாள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? மீனா தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிமுகமானது செய்து வருகின்றனர். குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அதாவது தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது அதற்கான விருப்ப மனுக்களானது தாக்கல் செய்ய 30ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் அதே போல திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த மாதமே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் தனது வேட்பாளரை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதை ஒருபுறம் இருக்க திமுக தரப்பிலும் அதே போல எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என ஒரு தொகுதி ஒதுக்கீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவடைந்து இன்று மாலை திமுகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் தனித்து போட்டியிடுகிறது என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்னும் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான அந்த இழுபறியானது நிறைத்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒருபுறம் இன்றைய தினம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமானது நடைபெறும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதிகளானது வழங்கப்படவில்லை என கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாளை தினம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 29ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அனுமதி கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவார்கள் என முழு விவரத்தையும் வேட்பாளர்களையும் அக்கட்சி தலைவர் விஜய் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க நாளை தினம் அவர் சென்னையில் 5 தொகுதிகளில் நாளை தினம் பிரச்சாரமானது துவங்க இருக்கிறார். இத்தகையான ஒரு சூழ்நிலையில் இன்னும் தாவேகாவுடன் வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற அந்த இழுபறியானது தொடர்ந்து நிலைத்து வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்களும் அந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாற்று கட்சிகளிலிருந்து குறிப்பாக அதிமுக மற்றும் அதே போல மாற்று கட்சிகளிலிருந்து தற்போது தாவேகாவில் இணைந்த நிர்வாகிகள் இருக்கின்றனர். அவர்களுக்கும் அந்த சம வாய்ப்புகளானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தாவேகாவில் நிலைத்து வருகிறது. ஏனென்றால் அக்கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அண்மையில் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார். தற்பொழுது செங்கோட்டையின் தலைமையிலான ஒரு குழுக்கள் வேட்பாளர்களும் களமிறக்கப்பட வேண்டும் என ஒருபுறமும் அதே மட்டுமல்லாமல் அக்கட்சி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய என்.ஆனந்த் தரப்பில் நீண்ட நாட்களாக கட்சியில் பணியாற்றி வரக்கூடியவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என பல்வேறு பேச்சுவார்த்தைகளானது பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆதவர்ஜனா தேர்தல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா தரப்பிலும் வேட்பாளர்கள் கூறப்படுகிறது. இது அனைத்தையும் ஒரு இறுதியான வடிவத்தை கொண்டு வந்து அதைதான் கட்சி தலைவர் விஜய் அவர் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் ஒருபுறம் சசிகலா மற்றும் அதே போல
பாமகவின் அதாவது ராமதாஸ் அவர் தலைமையில இருக்கக்கூடிய பாமக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இது போல பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இதுவரை எந்த கட்சிகளும் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியானது அமைக்கவில்லை. இதனால் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனது வேட்பாளரை அறிவிப்பதில் அதாவது கொஞ்சம் தாமதம் காட்டி வருகின்றனர். இந்த 2 தினங்களில் மற்ற கட்சிகள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கும் அதாவது இடமான வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கமும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதாவது வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பின்னர் கூட்டணிக்கு வந்த கட்சிக்கும் 2 தொகுதிகளானது தமிழக வெற்றி கழக சார்பில் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலை தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்கள் அதாவது கடைசி நேரத்தில் கூட்டணி ஏதாவது அமையும் பட்சத்தில் அவர்களுக்கான தொகுதிகளும் பங்கீடும் அதாவது இருக்க வேண்டும் என்றது தமிழக வெற்றி கழகம் தாமதித்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்றைய தினம் அறிவிக்க இருந்த வேட்பாளர் பட்டியல் நாளை மறுதினம் அறிவிக்க அதாவது அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த அக்கட்சி தலைவர் விஜய் அதாவது அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளைய தினம் விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்தையும் தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தையும் நாளைய தினம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனா, வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சிக்காக சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த தாவேக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தொண்டர்களின் மனநிலை என்ன சாமுவேல்? கண்டிப்பாக அதாவது இன்றைய தினம் விஜய் அதாவது ஏற்கனவே முதற்கட்டமாக ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழகம் சார்பில். யார் யார் போட்டியிடுவார்கள் என கிருஷ்ணகிரி, ஆம்பூர், சென்னை உள்ளிட்ட அதாவது முக்கியமான ஒரு தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையில்தான் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமானது இன்று நடைபெறும் என எல்லா தொகுதியிலிருந்து கட்சி நிர்வாகிகள் சென்னை வந்திருந்தனர். ஆனால் திடீரென தேர்தல் ஆணையத்தாலும் அனுமதியானது கடைசி நேரத்தில் கூறப்பட்டிருந்ததால் மாமல்லபுரத்தில் இந்த நிகழ்வுக்கான திட்டமானது ரத்து செய்யப்பட்டது என்ற தகவலானது அறிந்து ஆர்வத்தோடு வந்தவர்கள் தற்பொழுது ஏமாற்றத்துடன் தங்கள் தொகுதிக்கு திரும்பி சென்றிருக்கின்றனர். மற்ற அதாவது பெரும்பாலான நிர்வாகிகள் நாளை தினம் முதல் கட்ட விஜயனுடைய பிரச்சாரமானது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சென்னையிலே தற்போது விடுதலை தங்கியிருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை தினத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் விஜய்க்கு ஆதரவாக அதாவது கட்சி மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்களும் நாளை தினம் பெரம்பூரில் அதாவது விஜய் துவங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும் பேசப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இது ஏமாற்றம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நாளைய தினத்தில் விஜய் அவருடைய பிரச்சாரமானது நாளை தினம் வைத்திருப்பதால் இந்த பிரச்சார கூட்டத்தில் தங்களை பங்கெடுத்துக் கொண்டு மறுநாள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலும் பங்கெடுக்கலாம் என தற்போது திட்டமானதும் ஒவ்வொரு நிர்வாகிகளிடமே ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் நிர்வாகிகள் உடன் வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான ஒரு நிலையை ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனா.